அழகே அழகு சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மதி இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா ரேவதியோட வாழ்க்கை இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு நீ தான் காரணமாக இது தெரியாமல் மாப்பிள்ளைக்கிட்ட ஏண்டி சண்டை போட்டேன்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ மூச்சு முட்டை கேட்டுட்டு இருந்தா நீ இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போட்டுட்ருக்க. உன் வேலை போனதுக்கு அவர் எப்படி காரணமாக முடியும்? அவரே காரணமாக இருக்கட்டும். அதுக்காக வீடு தேடி போய் மாப்பிள்ளையா மரியாதை இல்லாமல் பேசிட்டு வந்திருப்பியா? உன்னால் பாரு இன்னைக்கு ரேவதியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு. அந்த பாக்கியராஜ் கிட்ட சொன்னால் அவன் எல்லாத்தையும் ஏற்றுப்பானா? கண்டிப்பாக மாட்டான். அதுக்கும் மாப்பிள்ளையாக தான் குறை சொல்லிட்டு ரேவதியை இங்கே உட்கார வச்சுட்டு இருப்பான். இப்போ வாழையை வெட்டியே இருக்கிறதா உனக்கு சந்தோஷமாக இருக்கா? எல்லா பிரச்சனையும் உன்னால தான். இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தையோ அப்போவே இந்த வீட்டுக்கு பிடிச்சது சனியை. எப்போ விடிஞ்சாலையும் என்னடா பிரச்சனை வரப்போகுது? உன்னால தாண்டி எங்கள் உடம்பே சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ஆளுக்கு ப்ரெஷர் ஏறிட்டுருக்கு, பிபி ஏறுது, சுகர் ஏறிட்டுருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக நிற்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. மதியம் இருந்துட்டு போது நிறுத்துறீங்களா? உங்கள் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அதை கேட்க போன என்கிட்ட கோவப்பட்டு அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. உங்கள் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. உங்கள் மாப்பிள்ளையை பேசினது தான் இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியுது இல்லை? நீங்களாம் என்ன அம்மாவோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.